Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 23/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட், அதாவது 2 இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எப்போ, ரிசல்ட் எப்போ, ரிவைஸ்டு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபீஷியல் ஷெட்யூல் ஃபார் டிஎன் மெடிக்கல் ரவுண்ட் 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ரவுண்ட் 3க்கான ரிவைஸ்டு ஷெட்யூல், ரெசிக்னேஷன் டேட் எக்ஸ்டெண்டட், இது ரெண்டையும் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் 23/10/2025 டிஎன் மெடிக்கல் அட்டென்ஷன் ரிவைஸ்டு ஷெட்யூல் ஃபார் ரவுண்ட் 3. The candidate can register for round 3 till 5 PM of 25/10/2025. இப்போ இதில் வில்லிங்னஸ் கொடுக்குறவங்க எப்போ வரைக்கும் கொடுத்துக்கலாம்? ரவுண்டு 3ல் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் கேன் ரெஜிஸ்டர், அதாவது விருப்பம் தெரிவித்தல் 25/10/2025 மாலை 5 மணி வரை. இன்றைக்கி நம்ம 23/10/2025 சாயந்தரம் 7 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நாளைக்கு ஃபுல்லாக பண்ணலாம், நாளான்னைக்கு ஃபுல்லாக பண்ணலாம். அலாட்மெண்ட், அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைக்காதவங்களும் இதில் வில்லிங்னஸ் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே எனக்கு ரவுண்ட் 1லேயே இல்லை ரவுண்ட் 2லேயே சீட்டு கிடச்சிருக்குது, ரீஅலாட்மெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்களும் என்ன பண்ணலாம்? வில்லிங்னஸ் கொடுத்துக்கலாம். விர்ச்சுவல் வேக்கன்சி வில் பி ப்ராசஸ்டு அண்ட் த சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 26/10/2025. அப்போ 25ஆம் தேதிங்கிறது சனிக்கிழமை மாலை 5 மணி வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், விருப்பம் தெரிவித்து கொள்ளலாம். அதே போல் 26ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங் 26/10/2025 12 noon and the candidate can fill the choices and lock their choices till 5 PM of 29/10/2025. 29/10/2025 மாலை 5 மணி வரை என்ன பண்ணிக்கலாம்? சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 25/10/2025 மாலை 5 மணி வரை. சாய்ஸ் ஃபில்லிங் 26/10/2025 மதியம் 12 மணியிலிருந்து 29/10/2025 மாலை 5 மணி வரை சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ரிசல்ட் 31/10/2025 அன்றைக்கி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு த கேண்டிடேட் கேன் டவுன்லோட் தர் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் 31/10/2025 அப்பிருந்து 5/11, அதாவது 5th November 2025 12 noon வரைக்கும் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். காலேஜில் போய் சேருவதற்கான கடைசி நாள் நவம்பர் 5, 2025 மாலை 5 மணி வரை. ஓகேங்களா? 25ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். 26ஆம் தேதியிலிருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். 29ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ரிசல்ட் 31ஆம் தேதி. அலாட்மெண்ட் ஆர்டரை 31ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே டவுன்லோட் பண்ணிவிட்டு 5ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேர வேண்டும். அடுத்தது ரெசிக்னேஷன் டேட்டு ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 23/10/2025 இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன். த செலெக்ஷன் கமிட்டி வில் ஓப்பன் த ரெசிக்னேஷன் போர்ட்டல் டில் 5 PM of 24/10/2025. 24/10/2025 நாளை மாலை 5 மணி வரை உங்களுக்கு ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குது. த கேண்டிடேட் கேன் ரிசைன்
without forfeiture till 24/10/2025 5 p.m. and any resignation after this time, அதாவது நாளை மாலை 5 மணிக்குள்ள எந்த விதமான அபராதமுமின்றி ராஜினாமா செய்து கொள்ளலாம். உங்களுக்கு சீட் வேண்டாம், ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிருக்குது, அதனால் நான் ரிசைன் பண்ணுறேன், இல்லைன்னா ஏற்கனவே எனக்கு கிடைச்ச சீட்டு வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் ராஜினாமா செய்கிறீங்க அப்படின்னா 24/10/2025 மாலை 5 மணிக்குள்ளே ரிசைன் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்கள் வந்து ராஜினாமா செய்ய முடியாது. ஓகேங்களா? எனி ரெசிக்னேஷன் ஆஃப்டர் திஸ் டைம் வில் ரிசல்ட் இன் forfeiture ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் டியூஷன் ஃபீஸ் ஆஸ் பர் த ரூல்ஸ். ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் ராஜினாமா செய்வதாக இருந்தால் உங்களுக்கு அபராதம், செக்யூரிட்டி டெபாசிட் அபராதமாக போயிடும், அது மட்டும் இல்லாமல் கல்வி கட்டணமும் அபராதமாக போயிடும். ஆஸ் பர் த ரூல்ஸ் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கிற அர்ஜெண்ட் அப்டேட், அர்ஜெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஒன்று ரவுண்டு 3னுடைய டேட் எக்ஸ்டெண்ட் ஆனது, இன்னொன்று ரெசிக்னேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் ஆனது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை சார், நான் ஏற்கனவே ரவுண்ட் 1லேயோ இல்லை ரவுண்ட் 2லேயோ சீட் எடுத்துட்டேன் அப்படின்னா, சீட்டு கிடைக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.